அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு இன்று முதல் சனி பகவான் எழுதிய தலைவிதி இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், அதே போல கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் புதனும் செவ்வாயும், கன்னிராசி கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களை பொறுத்தவரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சனி பகவான். வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்குங்க, மருத்துவ செலவுகள் உண்டுங்க. அதே போல குடும்ப பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாங்க. கட்டிய வீடு பாதியில் நிற்கிறதே என்று கவலைப்படுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பண தேவை அதிகரிக்கும். அதனால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வதும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ல் குரு மறைந்திருந்தாலும் 12க்குரியவர் 6 மறைவதால் மறைமுக லாபம் உண்டுங்க. அது மட்டுமல்லங்க, சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்து உங்களுடைய தனராசியை பார்வையிடுவதும், குரு தனராசியை பார்வையிடுவதும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 10ல் செவ்வாய் அமர்ந்து உங்களுடைய சுகராசியை பார்வையிடுகிறார். வீடு மனை விற்பனை தொழில்களிலும் வீடு மனை வாங்க வேண்டும் என்ற முயற்சியிலும் வெற்றி கிடைக்குங்க. வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. மனோதைரியம் அதிகரிக்குங்க. குழந்தைகளுடைய விஷயத்தில் நல்ல செய்திகள் உண்டுங்க. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற இருக்காங்க. பெற்றோர்களால் ஆதரவு உண்டு. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க. வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அது மட்டும் இல்லாமல் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. மகர ராசினியர்களை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல தொழிலில் கவனம் இல்லாவிட்டால் கடன் அதிகரிக்கும். அதனால் ஆரம்பத்திலிருந்து அனாவசிய செலவுகளை குறைத்து செலவழிப்பது நல்லது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளால் சில நேரம் துன்பங்கள் ஏற்படலாம். அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. வேலை பளு அதிகரிக்குங்க. அஷ்டம சுக்கிரன் என்பதால் பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவைங்க. வீணான அபவாதங்கள் ஏற்படலாம். நகை மற்றும் பொழுது நஷ்டங்கள் ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள் ஆடை ஆபரண தொழில் செய்பவர்கள் கவனமாக செய்ய வேண்டும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்திற்கான காத்திருக்க வேண்டி இருக்குங்க. இந்த காத்திருப்பு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் எந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசைப்பட்டீர்களோ அதே வேலை உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்க இருக்கு. அதுவரை நீங்கள் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறாருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சுக்கிரனோடு கேது இணைந்திருப்பது அவ்வளவு நல்லதல்லங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்ல எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் வந்து சேரக்கூடும் ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எதிலும் ஈடுபாடு ஏற்படலாங்க. மனம் அலைபாயும். அது மட்டும் இல்லாமல் மனதில் ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல பிறருடைய உதவியை பெறுவதிலும் தாமதம் ஏற்படுங்க. குருவினுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பிறகு நெருக்கடி நிலை நிம்மதி கிடைக்கும்.
கிடைக்குங்க. அதுவரை எல்லா விஷயத்திலும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை கையாள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது துலாம் ராசியில் புதன் பெயர்ச்சியாகி சஞ்சரிக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகளை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதற்கு ஏற்ற விதமாக சம்பள விகிதமும் கிடைக்க இருக்கு. இடம் பூமி விற்பனையா நிச்சயம் லாபம் உண்டுங்க. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமாக அமையும் நேரம் இது என்றுதாங்க சொல்ல வேண்டும். இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்குங்க. குறிப்பா இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கடகராசிக்கு குரு அதிசாரமாக செல்கிறார். அது மட்டுமில்லாமல் அங்கு செல்லும் அவர் உச்சமும் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். 7.5 சனி நடந்தாலும் கூட குருவினுடைய பார்வையால் நல்ல மாற்றங்கள் இல்லம் தேடி வர இருக்குதுங்க. முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க குரு பகவானை வழிபடுவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூட இருக்கு. கடமை செவ்வனே செய்து வெற்றி பெறுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவி தானாக வந்து சேர இருக்கு. இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைய இருக்காங்க. தொழில் சிறப்பாக நடைபெற இருக்கு. என்ன இருந்தாலும் 7.5 சனி நடைபெறுவதால் திடீர் செலவுகளை சமாளிக்க கூடிய சூழல் உருவாகுங்க. அதற்கான சந்தர்ப்பங்களை கவனமாக கையாள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது சுக்கிரன் கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. தொழில் வளர்ச்சியில் தொல்லை ஏற்படும். குரு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை உருவாக்குங்க. பாகை பிரிவினைகள் திருப்தி தராது. பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. எனவே உத்தியோகத்தில் இருந்து விலகி கொள்ளலாமா அல்லது இங்கேயே நீடிக்கலாமா என்று சிந்திக்க வைக்கும் நேரம் எதுங்க. சுக்கிரன் வழிபாடு தடைகளை அகற்ற நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்தவரை சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல குறிப்பாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்ற இறக்கமும் கலந்த நிலை உருவாகுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பதற்றம் வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு. பொறுமையாக நிதானமாக இருந்தாலே போதுங்க. கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படுதுங்க ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பெறுவதற்கு. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்குங்க. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடுங்க. பயணங்களால் விரயம் உண்டு என்பதால அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு.